ஹாய் நமஸ்காரம் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். ஒரு முக்கியமான வீடியோ தான் நான் போடுறேன்னு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தாங்க இது. என்னோடய லைஃப்பில் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பொண்ணா, அதாவது என்னோட கடமையில் பகுதியை நான் நிறைவேற்ற போகிற நாளுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமாக என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிடையாது, அதாவது எனக்கு பாட்டி தாத்தா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேருக்கு தெரியும். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பாட்டி தாத்தா கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு விவரம் தெரியும் முன்னாடி அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அம்மா அப்பா யாருன்னு கூட விவரம் தெரியாது, அந்த வயசில் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியும், இருந்தாலும் அவங்களே இறந்துட்டாங்க. நான் பிறக்கும் பட்சத்தில் எனக்கு பாட்டி தாத்தா கிடையாது. அப்படி தான் நாங்கள் இவ்வளோ நாள் போயிட்டுருந்தோம். எங்கள் அப்பாவோட பிறந்தநாள் எதுன்னு தெரியாது, எங்கள் அம்மாவோட பிறந்தநாள் எதுன்னு தெரியாது. சரி, ஓகே, நானுமே என்னோடய பிறந்தநாளை இந்த வருஷம், அதாவது 2025 தான் நான் கொண்டாடி இருக்கேனே. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமும் நான் கொண்டாடினதே கிடையாது. அந்த அளவு சூழ்நிலை, எங்களோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. சரி போட்டோம். இப்போது இனி வரக்கூடிய நாட்களில் எங்கள் அம்மாவோட கல்யாண நாள் பிறந்த நாளை என்னால் கொண்டாட முடியும், கல்யாண நாளை கொண்டாட முடியும். பட் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, கல்யாணம் ஆன நாளை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எங்கள் சித்திகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்கள் சித்தி எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்ச நேரம் சின்ன பிள்ளையா இருந்துச்சான், தெரியாதுன்னு சொல்லிச்சு. அப்பா சொல்லிச்சு ஏதோ ஒரு ஐப்பசி மாதம், ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு. சரி, எங்கே தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு கேட்ட பிறகு ரீத்தாபுரம் கோயிலில் வச்சு தான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சா அப்படின்னு. சரி, நம்ம ரீத்தாபுரம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. கோயில்கிட்ட இறங்கிட்டேன். மனசில் ரொம்ப பயம், இத்தனை வருஷம் கழிஞ்சு வந்துட்டு அம்மா அப்பாவோட கல்யாண நாள் கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு. எனக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி யாரும் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு பொண்ணு தான். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போயிட்டேன். போய் ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொன்னதும் அவங்க வந்துட்டு அந்த ஃபைல் எடுத்த உடனேயே அவங்களும் இதில் என்னம்மா கேவலம், ஒரு இது பிரச்சனை கிடையாது, நாங்கள் அதுக்கு தானே நாங்கள் இங்கே பங்கு பெறவில் இருக்கோம், ரீத்தாபுரம் பங்கு பெறவையை நான் தலை வணங்குவேன். கேட்டதுக்கு உடனே ஆன்சர் கொடுத்து உடனே அந்த ஃபைல் எடுத்து என்னோடய நேரம் என்னமோ பக்கத்தை திறந்த உடனே அதிலேயே மணப்பெண்ணும் மணப்பெண் மணமகன் 2 பேருமே கை நாட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசில் பிளிங்க் ஆச்சு. இதுதான் எங்கள் அம்மா அப்பா கை நாட்டம் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. கரெக்டாக நான் அந்த பேரை பார்க்கும்போதுலேயும் அந்தோனி குலஸ்டிகால் தான் கிடந்துச்சு. சரி, கல்யாண நாள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்த பிறகு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கல்யாண நாளை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நான் கேட்டிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். நான் கரெக்ட் 1 மாதம் லேட் பண்ணி போய் கேட்டிருக்கேன். சரி, எனிவே இனி எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண நாளை நெக்ஸ்ட் இயர்லேருந்து நல்லபடியாக கொண்டாடணும் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஆசை எனக்கு இருக்குது. அதுவுமே சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். அதுக்காக இன்னும் நான் நிறைய போராடணும். இப்போ ஓரளவு பாதி எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண நாள் தெரிஞ்சதே எனக்கு ஒரு பெரிய 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 சந்தோஷங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நான் அனுபவித்தது கிடையாது. அந்தளவு சந்தோஷம். ஒரு பொண்ணாக இருந்து என்னோடய கடமையை கொஞ்சம் நிறைவேற்றிட்டேன். அந்த சந்தோஷத்தில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரேன் மன நிம்மதியோடு. என்னடா இவ்வளோ நேரம் வந்துட்டேன் அது இதுன்னு சொல்கிறாலே, கல்யாண நாள் என்னன்னு சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். 21/9 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் உறவுகளே.